எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டைரக்ஷன் அண்டு டிஸ்டன்ஸ். இதில் சில பேசிக் கான்செப்ட்லாம் இருக்கும், அதை சொல்லி கொடுத்துட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுல நமக்கு 3 டைப்ஸ் வருது. டைப் 1 மட்டும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரிமைனிங் உள்ள 2 டைப்ஸும் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸு. அதில் ஒரு பேசிக் கான்செப்ட் மட்டும் கவர் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டைரக்ஷன்ஸ் பாருங்களேன். இப்படி போட்டுட்டு இப்படி இந்த சைடில் உள்ள டைரக்ஷன்ஸ் நம்ம எப்படி குறிப்போம்? ஈஸ்ட்டு, இந்த சைடில் ஈஸ்ட்டுன்னு குறிப்போம், இந்த சைடில் வெஸ்ட்டுன்னு குறிப்போம், இந்த சைடில் நார்த்துன்னு குறிப்போம், இதில் வந்து சவுத்துன்னு குறிப்போம். இது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ இந்த இடத்த என்னன்னு குறிப்போம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். இன்கேஸ் இந்த இடத்த என்ன குறிப்போம்? சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்ஸை எப்படி குறிப்போம்? சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். ஒன்றுமே இல்லை, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நார்த்து ஈஸ்ட் டைரக்ஷன், இங்கே சவுத்து ஈஸ்ட் டைரக்ஷன், இங்கேயும் அதே மாதிரி சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். இங்கே எப்படி குறிப்போம்? நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ இவ்வளோ தான் இப்போ நம்ம டைரக்ஷன்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுறதுல முதல் கான்செப்ட் இதுதான். அடுத்த கான்செப்ட் சொல்லித்தரேன் பாருங்கள். இதில் இப்போ ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டுட்டு இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஒரு முழு சர்க்கிள் என்னப்பா சொல்லுவோம்? 360 டிகிரின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? 360 டிகிரின்னு சொல்லுவோம். ஒரு முழு சர்க்கிளை இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா 0 டிகிரி, அதே நேரத்தில் இதே தான் 360 டிகிரியும். கரெக்டாக ஒரு முழு சர்க்கிளை 360 டிகிரின்னு சொல்லுவோம். இதில் பாதி சர்க்கிளை நம்ம என்னப்பா சொல்லுவோம்? பாதி. இதில் பாதி சர்க்கிள் என்னன்னு சொல்லுவோம்? 180 டிகிரின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? 180 டிகிரின்னு சொல்லுவோம். இன்கேஸ் இந்த இதை மட்டும் எவ்வளோப்பா சொல்லுவோம்? ரைட் ஆங்கிள் மட்டும் அப்படின்னா 90 டிகிரி. ஓகே, இப்போ இந்த இடம் மட்டும் நான் மறைச்சிக்கிறேன் அப்படின்னா இந்த இவ்வளோ பெரிய சர்க்கிள் என்னப்பா சொல்லுவோம் அப்படின்னா 270 டிகிரி. 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. ஓகேவா? இதிலே 45 டிகிரின்னா இந்த இடம் வரும் இல்லையா? போதும், இதுவே எனாஃப். இதில் ஒரு 135 டிகிரினா எப்படிப்பா குறிப்பீங்க? 0லேருந்து 90 டிகிரி, 90 ப்ளஸ் ஒரு 45 டிகிரி தான் வந்து நம்மளுடைய 135 டிகிரி. ஓகேவா? இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருந்தாலே போதும். அதாவது சர்க்கிளில் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் மட்டும் ஞாபகத்தில் வச்சுருந்தாலே போதும். ஓகேவா? முதல் கான்செப்ட் டைரக்ஷனு, ரெண்டாவது கான்செப்ட் சர்க்கிள் பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தாலே போதும். மூணாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசில் ரைட் ஆங்கிள் பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? இப்படி தானே இருக்கும் நம்மளோட ரைட் ஆங்கிள். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு, இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு, இது தானே ஏபிசி, எப்படி வேணாலும் குறிச்சிக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. இப்போது இது தானே நம்ம ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ரைட் ஆங்கிள்னால் என்ன? 90 டிகிரி. ரெண்டுமே ஒன்று தான். இதை இன்னும் என்ன சொல்லுவாங்க? ஹைப்போடனஸ் டயக்ராம் சொல்லுவாங்க. ரைட் ஆங்கிள்னு சொல்லலாம், 90 டிகிரின்னு சொல்லுவாங்க. இது ஹைப்போடனஸ் தியரம் படி இதை நம்ம எப்படி டிஸ்டன்ஸ் எழுதுவோம்? ஹைப்போடனஸ்லாம் சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். கரெக்டாக? ஹைப்போடனஸ் அதை தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். ஹைப்போடனஸ் பித்தாகரஸ் தியரம் அதுதான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போ வந்து இந்த பொசிஷனை என்ன சொல்லுவாங்க? அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷன் எப்படி சொல்லுவாங்க? இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? ஆப்போசிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்டன்ஸை ஹைப்போடனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, பேசிக்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து சின்ன பிள்ளையில் பார்த்தது தான். இந்த சிலேருந்து ஏ டிஸ்டன்ஸ் ஹைப்போடனஸ்னும், இந்த இடத்த ஆக்சுவலாக இந்த டைரக்ஷன்ஸ் இப்படி போட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லுவாங்க. இதற்கு எதிரில் உள்ள டிஸ்டன்ஸ் பி டு சியை ஆப்போசிட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே இதுக்கு பக்கத்துலேயே உள்ளதை இந்த சைடில் அட்ஜசன்ட்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டுக்கும் அட்ஜசன்ட்டுக்கும் எதிரில் ஹைப்போடனஸ். ஓகேவா? இதுக்கு டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இன்கேஸ் ஹைப்போடனஸ் கண்டுபிடிக்கணும்
ஒரு ஹைப்போட்டனஸ் ஸ்கொயருங்கிறது என்ன அப்படின்னா ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் ஏதாவது ஒன்று, ஏதாவது 2 கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று கேட்கலாம். ஹைப்போட்டனஸ் வந்து இப்போ தெரியலன்னு வச்சுக்கோங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகேவா? இதை ஸ்கொயர் பண்ணி ஆப்போசிட் ஸ்கொயர் பண்ணி அட்ஜசன்ட் ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுக்கு ரூட் எடுத்தோம்னா ஹைப்போட்டனஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஆப்போசிட்டுக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆப்போசிட் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க, அட்ஜசன்ட் ஸ்கொயர் அப்படியே இந்த அட்ஜசன்ட் ஸ்கொயர் எந்தாண்ட கொண்டு வந்துடுங்க. அப்படின்னா என்ன வரும்? ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்னு வருமா? ஆப்போசிட் மட்டும் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்படி தான், ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இதே மாதிரி அட்ஜசன்ட்டும் கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இதே மாதிரி தான், ஆப்போசிட் மாதிரி தான். ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். இவ்வளோ தான். இதெல்லாம் இந்த கான்செப்டும் சின்ன பிள்ளையிலே பார்த்துருப்போம். கரெக்டாக 3 கான்செப்ட் தான், பேசிக் கான்செப்ட் கவர் பண்ணியிருக்கேன் இந்த டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸில். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருந்தாலே போதும், நம்ம சம் சால்வ் பண்ணிடலாம். நான் இதில் 3 டைப் சொல்லி கொடுக்க போகிறேன். டைப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா வெறும் டைரக்ஷன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி, நம்மளோட சம்மில் டைரக்ஷன் மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் டைப் நம்பர் 1. டைப் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி. டைப் நம்பர் 3 அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைரக்ஷன் அண்டு டிஸ்டன்ஸ் ரெண்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி, டைரக்ஷனும் அண்டு டிஸ்டன்ஸ் ரெண்டுமே கண்டுபிடிக்கிற மாதிரி. இவ்வளோதான்ப்பா கான்செப்ட், இவ்வளோ தான். டைப்ஸ் இந்த 3 டைப்ஸ் தான். இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸி தான் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ். வாங்க நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த டைப் நம்பர் 1ல் டைரக்ஷன் பேஸ் பண்ணி சம்ஸ் பார்ப்போம். ஓகேவா? சம்ஸ் பெருசாக இருக்கேன்னு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. பார்க்கறதுக்கு தான் சம் பெருசு, ஆனால் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் சம். இந்த மாதிரி இதெல்லாம் சம்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இதில் சால்வ் பண்ணிட முடியும். பாருங்கள், கண்ணன் ஃபேஸஸ் டுவோர்ட்ஸ் நார்த். கண்ணன் எந்த பக்கம் பார்த்து நிற்கிறாரு? நார்த்தை நோக்கி நிற்கிறாரு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த சைட் பார்த்து நிற்கிறாரு. அண்ட் டேர்னிங் டு ஹிஸ் ரைட் என்ன பண்ணுறாரு? டேர்னிங் டு ஹிஸ் ரைட் சைடு டேர்ன் பண்ணி 25 மீட்டர்ஸ் வந்து நடக்கிறாரு. ரைட் சைடு அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து இது, ரைட் சைடு இது. நார்த்தை நோக்கி நிற்கிறாரு அப்படின்னா லெஃப்ட் சைடு இது, ரைட் சைடு இது. அப்போ ரைட் சைடில் ஒரு 25 மீட்டர் வந்து வாக் பண்ணுறாரு. ஹீ தென் டேர்ன்ஸ் டு ஹிஸ் ரைட் மறுபடியும் ரைட் சைடில் 30 மீட்டர் வந்து வாக் பண்ணுறாரு. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு, இந்த பக்கம் ரைட் சைடில் எத்தனை மீட்டர்ஸ் நடக்கிறாரு? 30 மீட்டர்ஸ் நடக்கிறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஹீ மூவ்ஸ் 25 மீட்டர் டு ஹிஸ் ரைட். இப்போ இந்த இடத்துல இருந்து லெஃப்ட் சைடு எது, ரைட் சைடு எதுன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடு வந்து இது, ரைட் சைடு இது. இந்த ரைட் சைடில் எவ்வளோ தூரம் நடக்கிறாரு? மறுபடியும் 25 மீட்டர். ஓகேவா? மறுபடியும் எவ்வளோ மீட்டர் நடக்கிறாரு? 25 மீட்டர் வந்து நடக்கிறாரு. சரி, நெக்ஸ்ட்டு ஹீ தென் டேர்ன்ஸ் டு ஹிஸ் ரைட் அகைன். மறுபடியும் ரைட் சைடில் 55 மீட்டர் நடக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ரைட் லெஃப்ட் சைடு இது, ரைட் சைடு இது. இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா அப்போது நம்மளோட ரைட் சைடு எவ்வளோ தூரம் நடக்கிறாராம்? 55 மீட்டர்ஸ் வந்து நடக்கிறாராம். அதுக்கப்புறம் ஃபைனலாக கடைசி ரைட் சைடு டேர்ன் பண்ணுறாரு. டேர்ன் பண்ணி 40 மீட்டர் வந்து நடக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 மீட்டர்ஸ் வந்து வாக் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எங்கே நிற்கிறாரு? இங்கே. நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? இது. எண்டிங் பாயிண்ட் எது? இது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹீ நவ் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து எந்த டைரக்ஷனில் அவர் நிற்கிறார் இப்போது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் டைரக்ஷன் இது இல்லையா? இங்கேருந்து எந்த டைரக்ஷனில் நம்மளுடைய பர்சன் வந்து நிற்கிறாரு, நம்மளோட கண்ணன் வந்து நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இப்படி பார்த்தோம்னா இது நார்த்து சைடு, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு இல்லையா? அப்போ இந்த சைடு, இந்த டைரக்ஷனை நோக்கி தான் வந்து நம்மளுடைய கண்ணன் வந்து நிற்கிறார். இந்த இடம் என்ன வரும்? இங்கே நார்த்து, இங்கே வந்து ஈஸ்ட்டு. அப்போ இந்த இடம் என்ன வரும் நமக்கு? நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் என்ன வரும்? நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் வரும். ஓகேவா? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ ஒரு எண்டிங் பாயிண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கான்?
நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கான். ஆன்சரில் எந்த ஆன்சர் வரும்? இந்த ஆன்சர் வரும், நார்த் ஈஸ்ட். ஓகேவாப்பா? சரி வாங்க இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போது இந்த சம் பாருங்கள், யூ கோ நார்த். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்த் சைட் போகிறோம். யூ கோ நார்த் சைட். ஓகேவா? எவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் சொல்லலை, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸு நார்த் சைட் போங்க. டேர்ன் ரைட். லெஃப்ட் சைடு இது, ரைட் சைடு இது. ரைட் சைட் டேர்ன் பண்ணுங்கள். எவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் எதுவும் சொல்ல. அப்புறம் மறுபடியும் ரைட் சைடு அகைன் டேர்ன் பண்ணுங்கள். லெஃப்ட் இது, ரைட்டு இது. சரி ஓகே, ரைட் சைடு மூவ் பண்ணிட்டேன். அண்ட் தென் கோ டு லெஃப்ட். இப்போ என்ன சொல்கிறார்? ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு இது. லெஃப்ட் சைட் போக சொல்கிறாங்க. லெஃப்ட் சைட் போயிட்டேன். இன் விச் டைரக்ஷன் ஆர் யூ நவ்? இப்போ எந்த டைரக்ஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், இது நம்மளுடைய எண்டிங் பாயிண்ட். இப்போ எந்த டைரக்ஷனில் இருக்காரா? ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கார். இப்போ எந்த டைரக்ஷனில் இருக்கார்? நம்மளோட ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கார் இல்லையா? இந்த பக்கம் போயிட்டுருக்காரு அப்படின்னா, இந்த பக்கம் போயிட்டுருக்காருன்னா இந்த பக்கம் என்ன வரும்? நமக்கு ஈஸ்ட் டைரக்ஷன் வரும். ஸோ அதுதான் ஆன்சர். சரி வாங்க இதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்கள், அனு வாக்குடு 30 மீட்டர் டுவோர்ட்ஸ் ஈஸ்ட். அனு வாக்குடு 30 மீட்டர் டுவோர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈஸ்டை நோக்கி அனு என்ன பண்ணுறாங்க? ஈஸ்டை நோக்கி 30 மீட்டர் வாக் பண்ணுறாங்க. அண்ட் டுக் அ ரைட் டர்ன். இப்போ என்ன பண்ணுறாங்க? ரைட் சைட் போகிறாங்க. இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அண்ட் வாக்குடு 40 மீட்டர். ரைட் சைடு எவ்வளோ தூரம் போகிறாரு? 40 மீட்டர் அனு போகிறாங்க. தென் ஷீ டுக் அ லெஃப்ட். மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுக்கிறாங்க. லெஃப்ட்னா இந்த சைடு வரும், ரைட்னா இந்த சைடு வரும். லெஃப்ட் சைடு இந்த சைடு. அண்ட் வாக்குடு எவ்வளோ தூரம் நடக்கிறாங்க? 30 மீட்டர். ஓகேவா? இன் விச் டைரக்ஷன்? இன் இது என்னது அப்படின்னா நம்மளுடைய எண்டிங் பாயிண்ட். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு அடுத்துக்கு. இது நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இன் விச் டைரக்ஷன் இஸ் ஷீ நவ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இவங்க எந்த டைரக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பார்த்தா என்னது? ஈஸ்ட்டு. இந்த டைரக்ஷனில், இந்த டைரக்ஷன் கரெக்டாக. இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் என்ன வரும்? இது ஈஸ்ட்டு. இது நம்மளுடைய இது ஈஸ்ட்டு, இது என்னது? சவுத்து. இது ரெண்டும் சேர்ந்தப்பில் இந்த இடம் என்ன வரும்? சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். அப்போ ஆன்சர் என்ன வரும்? சவுத்து ஈஸ்ட். ஓகேவா? இதான் இந்த சம்முக்கு ஆன்சர். சரி இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம். ஐம் ஃபேஸிங் சவுத். இப்போ என்ன பண்ணுறாங்க? ஐம் ஃபேஸிங் சவுத்தான். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? நான் சவுத் சைடு நோக்கி நிற்கிறேன் அப்படின்றாங்க. ஓகே, ஐம் ஃபேஸிங் சவுத் எங்கேனாலும் இருக்கட்டும். ஐ டேர்ன் ரைட் அண்ட் வாக் 20 மீட்டர். இப்போ என்ன பண்ணுறாங்க? சவுத் சைடு நிற்கிறாங்க. லெஃப்ட் சைட்னா இது, ரைட் சைட்னா இது. ரைட் சைடில் 20 மீட்டர் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. 20 மீட்டர். தென் ஐ டேர்ன் ரைட் அகைன். ரைட் சைடு. லெஃப்ட் சைட்னா இங்கே, ரைட் சைட்னா இங்கே. ரைட் சைட் அண்ட் வாக் 10 மீட்டர் நான் நடக்கிறேன்னு சொல்கிறாங்க. தென் ஐ டேர்ன் லெஃப்ட் அண்ட் வாக். லெஃப்ட் சைடு இது, ரைட் சைடு இது. லெஃப்ட் சைடில் 10 மீட்டர் நடக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, 10 மீட்டர். அண்ட் தென் டேர்னிங் ரைட் வாக் 20 மீட்டர். மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? ரைட் சைடு. லெஃப்ட் சைட்னா இது, ரைட் சைட்னா இது. எவ்வளோ தூரம் நடக்கிறாங்கன்னா 20 மீட்டர். தென் ஐ டேர்ன் ரைட் அகைன். மறுபடியும் ரைட் சைடு டேர்ன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வரும். அப்படின்னா எவ்வளோ தூரம்? 60 மீட்டர் நடக்கிறாங்க. இன் விச் டைரக்ஷன் ஆம் ஐ ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட்? இது எண்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எந்த டைரக்ஷனில் நிற்கிறாங்கன்றதை பாருங்கள். இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இது நார்த்து, இது ஈஸ்ட்டு. இங்கேருந்து இப்படி வராங்க கிராஸ் செக்ஷனில். அப்போனா இது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். கரெக்டாக? அப்போ என்ன ஆன்சரு? நமக்கு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் வரும். அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு. சரி வாங்க அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்கள். எ மேன் இஸ் ஃபேஸிங் நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட்டில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஹீ டர்ன்ஸ் 90 டிகிரி. ஆங்கிள் வந்தாலே ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேவா? இதில் என்ன பண்ணியிருக்காங்க? நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். இது என்னது? நமக்கு வெஸ்ட்டு. இது என்னது? நமக்கு நார்த். எந்த பக்கம் நோக்கி நிற்கிறாங்க? நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். இந்த பக்கம் பார்த்து நிற்கிறாங்க. ஹீ டர்ன்ஸ் 90 டிகிரி இன் த கிளாக் வைஸ். 90 டிகிரினா இது 45 டிகிரியா? இது என்னது? நமக்கு
இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்து 45 டிகிரி. அப்போ இங்கே ஒரு 45 டிகிரி இல்லையா? அப்போ 90 டிகிரினா கிளாக் வைஸில் சுற்ற சொல்கிறாங்க. கிளாக் வைஸ்னால் இந்த பக்கம், ஆன்டி கிளாக் வைஸ்னால் இந்த பக்கம், ஆப்போசிட் டைரெக்ஷன். கிளாக் வைஸில் இங்கேருந்து நார்த் வெஸ்ட் டைரெக்ஷனை பார்த்து நிற்கிறாரு. 90 டிகிரி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறாரு. ஓகேவா? மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அண்ட் தென் 135 டிகிரி இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். 135 டிகிரினா இது ஒரு 90 டிகிரி ப்ளஸ் இது ஒரு 45 டிகிரி. அப்போ எவ்வளோத்துக்கிட்ட வருவார், இந்த சைடில் வருவார். ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன்னா கரெக்டாக. இப்போ எந்த இடத்துல நிற்கிறாரு, இந்த சைடில் நிற்கிறாரு. இப்போது இன் விச் டைரெக்ஷன் இஸ் ஃபேஸிங் நவ், இப்போ இவர் எந்த இடத்துல நிற்கிறாரு அப்படின்னா வெஸ்ட் டைரெக்ஷன். எந்த டைரெக்ஷன் நோக்கி நிற்கிறாரு, வெஸ்ட் டைரெக்ஷனில் நிற்கிறாரு. எங்கே நிற்கிறாரு, இஸ் ஃபேஸிங் நவ் இன் வெஸ்ட் டைரெக்ஷன். அதுதான் ஆன்சரு. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போமா? இப்போ இந்த சம்மை பாருங்கள். ஏ கேர்ள் லீவ்ஸ் ஃப்ரம் ஹர் ஹோம். வீட்டை விட்டு ஒரு பொண்ணு வெளியில் போயிட்டாங்க. ஷீ ஃபஸ்ட்டு வாக்ஸ் வந்து 30 மீட்டர் இந்த நார்த் வெஸ்ட் டைரெக்ஷன். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. நம்மளோட கேர்ள் நார்த் வெஸ்ட் டைரெக்ஷனை நோக்கி ஃபஸ்ட்டு வாக் பண்ணுறாங்க. நார்த் வெஸ்ட்னால் இந்த பக்கமாக, நார்த் சைடு வெஸ்ட் டைரெக்ஷன் எதுனா இது இந்த சைடில் எவ்வளோ மீட்டர் நடக்கிறாங்களாம், 30 மீட்டர் நடக்கிறாங்களாம் இன் நார்த் வெஸ்ட்டில். அண்ட் தென் 30 மீட்டர் இந்த சவுத் வெஸ்ட்டு. சவுத் வெஸ்ட் இங்கேருந்து பார்த்தோம்னா சவுத் வெஸ்ட். இங்கேருந்து சவுத் வெஸ்ட்னால் எந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும். கரெக்டாக? இங்கேருந்து திரும்ப இந்த இடத்துல இது மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு டைரெக்ஷன்ஸ் வரப்போகுதுன்னா இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ தூரம், இப்போ சவுத் வெஸ்ட்டுனா இந்த பக்கம் சவுத் வெஸ்ட்டு வரும். அது எவ்வளோ மீட்டரில் இருக்காங்க, 30 மீட்டரில் வாக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஷீ வாக்ஸ் 30 மீட்டர் இந்த சவுத் ஈஸ்ட்டு. சவுத் ஈஸ்ட்டுனா கீழே நோக்கி, ஈஸ்ட் டைரெக்ஷன். வெஸ்ட்டுனா இந்த டைரெக்ஷன், ஈஸ்ட்னா இந்த டைரெக்ஷன். உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி பென்சிலால் போட்டுக்கோங்க. இப்போ சவுத் ஈஸ்ட்னால் இந்த டைரெக்ஷனில் வந்துடும். இது இப்போ எத்தனை மீட்டரு, 30 மீட்டர். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபைனலி ஷீ டேர்ன் டுவோர்ட்ஸ் ஹர் ஹவுஸ். இப்போ உங்கள் ஹவுஸ் நோக்கி போகணும் இல்லையா? கரெக்டாக? இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ ஹவுஸை நோக்கி போகணும். இன் விச் டைரெக்ஷன் இஸ் மூவிங், எந்த டைரெக்ஷனில் போனால் இவங்களோட வீட்டுக்கு போயிட முடியும் அப்படின்னா இது என்ன டைரெக்ஷன் அப்படின்னா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடம் என்ன வரும், நார்த் ஈஸ்ட்டு. நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷனில் போனால் தான் அவங்க வீட்டுக்கு போய் சேர முடியும். அதான்ப்பா இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, புரியுதா? சரி வாங்க இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம்மை பாருங்கள். எ மேன் ஃபேஸிங் வெஸ்ட் சைடு நோக்கி இருக்காரு. 45 டிகிரி 180 டிகிரி ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சம் வந்து புரியும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து எ மேன் ஃபேஸிங் வெஸ்ட்டு சைடு நோக்கி இருக்கார். கரெக்டாக? இங்கேருந்து ஹீ டேர்ன்ஸ் 45 டிகிரி இந்த கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் 45 டிகிரி மூவ் பண்ணுறாரு. 45 டிகிரினா இதுவா, அப்போ இது 45 டிகிரி கிளாக் வைஸில் மூவ் பண்ணிட்டாரு. அண்ட் அனதர் 180 டிகிரி. 180 டிகிரினா இதுக்கு நேர் எதிர் இது வரையும் வரும். 180 டிகிரினா இதிலேருந்து 180 டிகிரி. ஓகேவா? இதுலேருந்து 180 டிகிரி. ஓகே, ஆஃப் சர்க்கிள்னு சொல்லியிருக்கேன்னா இதுலேருந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் தான் 180 டிகிரி வந்தாச்சு. அதே சேம் டைரெக்ஷன் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வந்தாச்சு. தென் 270 டிகிரி இந்த ஆன்டி கிளாக் வைஸ். இதுலேருந்து ஒரு 270ன்னா 180 ப்ளஸ் ஒரு 90. 180 மறுபடியும் ரிவர்ஸ் ப்ளஸ் ஒரு 90. இங்கே 45 டிகிரி ஆல்ரெடி இருக்குது, இங்கே ஒரு 45 டிகிரி, மொத்தம் 90 டிகிரி. ஸோ அப்போது 180 ப்ளஸ் ஒரு 90 270 டிகிரி. இங்கே வந்தாச்சு ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். விச் டைரெக்ஷன் இஸ் ஃபேஸிங் நவ். இப்போ இந்த டைரெக்ஷன் என்ன டைரெக்ஷன் கேட்குறாங்க. என்ன டைரெக்ஷன், சவுத்து. இங்கே சவுத் வரும், இங்கே வந்து வெஸ்ட்டு வரும். அப்போனா சவுத் வெஸ்ட்டு டைரெக்ஷனில் இருக்கார். சரி வாங்க இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போமா. இந்த சம் பாருங்கள். இந்த சம்மில் எ மேன் ஃபேஸிங் நார்த் வெஸ்ட்டு ஹி டர்ன்ஸ் 90 டிகிரி அப்படின்னா இது ரவுண்ட் சர்க்கிள் போட்டுக்கோங்க. முதல்ல ஆங்கிள்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டுக்கோங்க. எ மேன் ஃபேஸிங் நார்த் வெஸ்ட்னால் இப்போ இந்த இடத்துல இருக்கான். கரெக்டாக?
இது நார்த்து, இது சவுத்து அப்படின்னா இங்கே நார்த் வெஸ்ட்னா இழுத்துக்கிட்டே இருக்கார். கரெக்டாக இது ஈஸ்ட்டு, இது நார்த் வெஸ்ட். ஓகேவா? he turns 90 degree in the clockwise. 90 டிகிரினா இங்கேருந்து இது வரைக்கும் 45 டிகிரி, இங்கே 90 டிகிரி. கரெக்டாக இங்கே clockwise 90 டிகிரி மூவ் பண்ணிட்டார். அண்டு 135 டிகிரி இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா ரிவர்ஸில் திரும்ப வர சொல்கிறாரு. அப்படின்னா என்ன வரும்? இந்த இடத்துலேருந்து இந்த இடம் திரும்ப வந்தோம்னா 90 டிகிரி, 90 டிகிரி ப்ளஸ் ஒரு 45 டிகிரி 135 டிகிரி. ஸோ இந்த இடம் தான் நம்முடைய 135 டிகிரி வருது. இப்போ எந்த டைரக்ஷனில் இஸ் ஹி ஃபேஸிங் நவ் அப்படின்னா வெஸ்ட் டைரக்ஷன். இங்கே இருக்கார் வெஸ்ட் டைரக்ஷன். அவ்வளோதான். இதே மாதிரி டைரக்ஷனில் இன்னொரு சம் பார்ப்போம். இப்போ இந்த சம் பாருங்களா. A rat runs 20 meter towards east. ஒரு ரேட்டு அதாவது ஒரு எலி 20 மீட்டர் வந்து ஈஸ்ட் சைடு நோக்கி ரன் ஆகுது. அண்ட் டேர்ன்ஸ் டு ரைட், என்ன ஆகுது? ரைட் சைடில் மூவ் ஆகுது. எவ்வளோ தூரம்? 10 மீட்டர். அண்ட் டேர்ன்ஸ் டு ரைட், மறுபடியும் டேர்ன்ஸ் டு ரைட். லெஃப்ட் இது, ரைட் இது. டேர்ன்ஸ் டு ரைட் எவ்வளோ மீட்டர்? 9 மீட்டர். எவ்வளோ மீட்டர்? பாருங்க 9 மீட்டர். டேர்ன்ஸ் right 9 meter. okay, and again turns to left. leftனா எந்த பக்கம் வரும்? நம்மளோட லெஃப்ட் 9 மீட்டர் இந்த சைடில் வந்துருச்சு. கரெக்டாக மறுபடியும் சொல்கிறேன். runs 9 மீட்டர் and again turns to left. லெஃப்ட் சைடுனா எந்த சைடில் வரும்? இந்த சைடில் வரும். ரைட் சைடுனா இந்த சைடு வரும். லெஃப்ட் சைடுனா இந்த சைடு வரும். அப்போது எவ்வளோ? ரன்ஸ் 5 meter. and then turns to left. மறுபடியும் லெஃப்ட் சைட் போகிறாங்க. எவ்வளோ? 12 மீட்டர். எவ்வளோ? 12 மீட்டர். and finally turns to left. ஃபைனலாக லெஃப்ட் சைட் போகிறாங்க and runs 6 meter. now which direction is rat facing? எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்குது ரேட்டு? நம்மளோட நார்த் டைரக்ஷனை நோக்கி இருக்குது. அவங்க ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்லாம் எதுவும் சொல்லலை. ஜஸ்ட்டு எந்த சைடில் ஓடிட்டுருக்கு? நார்த் சைடை நோக்கி ஓடிட்டுருக்கு, அவ்வளோதான். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சுலாம் எதுவுமே கேட்க கிடையாது. ஓகேவா? சரி வாங்க இது மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம். இந்த சம்மை பாருங்கள். இஃப் ஏ இஸ் இன் த நார்த் ஆஃப் பி, பியோட நார்த் சைடு, பியோட நார்த் சைடு அப்படின்னா இந்த சைடு. அங்கே யார் இருக்காங்களாம்? ஏ இருக்காங்களாம். அண்ட் சி இஸ் இன் த வெஸ்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த் சைடில் ஏ இருக்கார். இவங்களை பியோட வெஸ்ட் சைடில் யார் இருக்காங்களாம்? சி இருக்காங்களாம். இன் வாட் டைரக்ஷன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வெஸ்ட் ஆஃப் பி? ஓகேவா? இன் வாட் டைரக்ஷன் இஸ் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு சி? அதாவது சிலேருந்து ஏ எந்த டைரக்ஷனில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. சிலேருந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஏ என்ன டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னா நார்த்து, இது ஈஸ்ட்டு. அப்போ இது வந்து என்னது? நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். இது நார்த்தா, இது ஈஸ்ட்டா? இங்கேருந்து என்ன டைரக்ஷன்? நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு. டைரக்ஷனில் இது மாதிரி சம்ஸ் நிறையா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் ஒரு 10 சம் மட்டும்தான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோடு சேர்த்து பெல் ஐக்கானும் அழுத்துக்கோங்க. அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான், பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் காமிக்கும். அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ அது உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நாளைக்கு டைப் 2 வந்து அப்லோட் பண்ண போகிறோம்ப்பா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.